தன்னுடைய திரைப்படம் வசூலில் பிளாப் ஆனதால் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை சந்தித்த இயக்குனர் பாரதி ராஜா. என்ன நடந்தது பார்க்கலாம் வாங்க, பதிவிற்குள் போகலாம். இயக்குனர் பாரதி ராஜா இயக்கிய புதுமை பெண் என்ற திரைப்படம் வசூல் ரீதியில் பின்னடைவை சந்தித்த போது எம்ஜிஆர் எந்த மாதிரியான உதவியை செய்தார், அந்த திரைப்படம் வசூலை அள்ளியதா இல்லையா என்பதை பார்ப்போமானால், இயக்குனர் பாரதி ராஜா நல்ல பிஸியாக இருந்த நேரம் அது. அப்போது இயக்குனர் பாரதி ராஜாவை ஏவிஎம் நிறுவனம் படம் இயக்க அழைத்தது. பாரதி ராஜாவும் ஏவிஎம்முக்குள் போனார். ஏவிஎம் சரவணன் அட்வான்ஸ் தந்தபோது அதை மறுத்துவிட்டு வெளியேற காரணம் ஏவிஎம்மின் கதை இலாக்காவின் கதையை இயக்க சொன்னதால் தான். பல வருடம் கழித்து இயக்குனர் கே பாக்கியராஜ் அவர்கள் ஏவிஎம் நிறுவனத்துக்கு முந்தானை முடிச்சு என்ற திரைப்படம் எடுத்தபோது முந்தானை முடிச்சு என்ற திரைப்படம் ஒரு மெகா ஹிட்டாக மாறி இயக்குனர் கே பாக்கியராஜை தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் கொண்டு போனதோடு அல்லாமல் அவரின் கதை எல்லா மொழிகளிலும் பயணித்தது. அதனால் இயக்குனர் பாரதி ராஜாவுக்கும் ஏவிஎம் நிறுவனத்துக்கு படம் செய்யும் ஆசை துளிர்விட்டது. அந்த நேரத்தில் சரியாக ஏவிஎம் நிறுவனமும் பாரதி ராஜாவை அழைக்க பாரதி ராஜா புதுமை பெண் என்ற படத்தை துவக்கினார். இயக்குனர் பாரதி ராஜா தன்னுடைய சிஷ்யன் பாக்கியராஜின் முந்தானை முடிச்சு என்ற திரைப்படத்தை விட தன் படம் ஒரு படி மேலே இருக்க வேண்டும் என உழைத்தார். ஆனால் புதுமை பெண் என்ற இந்த திரைப்படம் எதிர்பார்த்த வசூலை பெறவில்லை. அப்போதைய முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை அந்த திரைப்படத்தை பார்க்க அழைத்தார் ஏவிஎம் சரவணன். புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அந்த திரைப்படத்தை பார்த்துவிட்டு பாராட்டினார். ஆனால் அந்த திரைப்படத்தின் துவக்க வசூல் சரியில்லை. இதனால் இயக்குனர் பாரதி ராஜா சுணக்கமாக இருந்தார். இதை பார்த்த ஏவிஎம் சரவணன் சின்னவரை பார்க்கலாம் வாங்க என அழைக்கிறார். எம்ஜிஆர் விஷயம் என்ன என கேட்க இயக்குனர் பாரதி ராஜா மனது சரியில்லை என உங்களை பார்க்க விரும்பியதாக சரவணன் சொல்ல, உடனே பூனை எடுத்த எம்ஜிஆர் RM வீரப்பனை அழைத்து அப்போதைய புதுமை பெண் என்ற திரைப்படத்திற்கு வரி விலக்கு அளித்தார். அதற்கு RM வீரப்பனோ மறுத்து சரவணனுக்கு தெரியாமல் சொல்கிறார், சில இடங்களுக்கு மட்டும்தான் வரி விலக்கு தர முடியும் என சொல்ல, அதற்கு எம்ஜிஆர் எல்லா இடத்துக்கும் கொடுங்க என மீண்டும் கட்டளையாக சொல்ல, வரி விலக்குக்கு பிறகு புதுமை பெண் என்ற திரைப்படம் வெற்றிகரமாக ஓடத் துவங்கியது. இயக்குனர் பாரதி ராஜா எம்ஜிஆருக்கு நன்றி கடன் பட்ட தருணம் அது. புதுமை பெண் என்ற திரைப்படத்திற்கு அடுத்து ஒரு பெரிய ஹிட் கொடுக்க நினைத்தார் இயக்குனர் பாரதி ராஜா. இதனால் கமல் ராதாவை புக் செய்த இயக்குனர் பாரதி ராஜா ஒரு த்ரில்லர் கதையை ரெடியாக்கி முதலில் பாடல் ஷூட்டிங்கிற்காக ஊட்டிக்கு பயணித்தார். அந்த திரைப்படத்தின் பெயர் டாப் டக்கர். டாப் டக்கர் படப்பிடிப்பு நடக்கும் போது அதன் கதை சிவப்பு ரோஜாக்கள் படத்தை ஒத்திருப்பதாக கமல் சொல்ல வேறு கதை எழுத முடிவானது. அதே வேளையில் பாரதி ராஜா ஹிந்தி கிழக்கே போகும் ரயில் சவேரே வாலி காடி படத்தில் நடிக்கும் சன்னி தியோலின் அப்பா தர்மேந்திரா தன் மகன் சன்னி மொட்டை அடித்து கழுதை மேல் ஏற்றும் காட்சியில் நடிக்க மாட்டான் என பிரச்சனை செய்ய அப்போது அந்த ஷூட்டிங் நின்று போனது. இரண்டு பக்கமும் ஏற்பட்ட இடிகளால் தவித்திருந்த பாரதி ராஜாவுக்கு ஆபத் பாந்தவனாக பாக்கியராஜ் பாரதி ராஜாவின் ரூம் கதவை மும்பை ஹோட்டலில் கதவை தட்டுவார் என பாரதி ராஜாவே எதிர்பார்க்கவில்லை. தன் மனைவி பிரவீணா இறந்த துக்கத்தை மறக்க இயக்குனர் கே பாக்கியராஜ் கோவா பூனா என போய்விட்டு மும்பை ஹோட்டலுக்கு வந்தபோது அங்கு குருநாதர் இருப்பதை அறிந்த பாக்கியராஜ் அவரை காண வந்தார். பாக்கியராஜிடம் பாரதி ராஜா டாப் டக்கர் கதையை சொல்ல அவருக்கும் அது சிகப்பு ரோஜாக்களை ஒத்திருந்ததாகத்தான் தோன்றியது. சென்னை வந்து கதையை சரி செய்வதாக பாக்கியராஜ் சொன்னது பால் வார்த்ததாக இருந்தது பாரதி ராஜாவுக்கு. சென்னை வந்து இயக்குனர் கே பாக்கியராஜ் புதிய ஒன்லைன் கதையை சொல்ல கமலுக்கும் மகிழ்ச்சியாகி சம்மதித்தார். அப்போது பிறந்ததுதான் ஒரு கைதியின் டைரி என்ற திரைப்படத்தின் கதை. ஒரு கைதியின் டைரி படத்துக்காக பொன்மானே கோபம் ஏனோ பாடல் படமாகி கொண்டிருக்கும் போது முதல்வர் எம்ஜிஆர் தங்குவதற்காக அங்கு வந்திருந்தார். பாரதி ராஜா கமல் பட ஷூட்டிங் விஷயம் அறிந்த எம்ஜிஆர் ஷூட்டிங் பார்க்க அங்கு வந்து அமர்ந்ததோடு விருந்துக்கும் அழைத்தார். மொத்த சினிமா யூனிட்டுக்கும் எம்ஜிஆர் விருந்து நடந்தது. எல்லோருக்கும் எம்ஜிஆரே நேரிட்டு அவருக்கு சிக்கன் வைத்தீர்களா, இவருக்கு வந்ததா என கேட்டு சாப்பாடு வைத்ததோடு விருந்து முடிந்து வெளியேறும் யூனிட்டின் எல்லோருக்கும் கை கொடுத்து வணக்கம் தெரிவித்து அனுப்பி வைத்தார் எம்ஜிஆர். அப்போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இயக்குனர் பாரதி ராஜாவிடம் தன்னிடம் பொன்னியின் செல்வன் கதையின் உரிமை இருப்பதாகவும்
திரைக்கதையும் ரெடியாக இருப்பதாகவும் கமல் ஸ்ரீதேவி நடிக்க பாரதி ராஜா இயக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்ட சம்பவமும் நிகழ்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.